ஹலோ கைஸ், இன்னைக்கு டியூட்டோரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட அண்டர்டோன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் நம்மளோட ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வீல் தியரியிலேருந்து வார்ம் அண்ட் கூல் கலர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயில்டாக போட்டிருந்தேன். ஸோ அது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வார்ம் அண்ட் கூல் கலர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்கின் டோனில் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீன் டெஸ்ட். ஸோ வீன் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட ரிஸ்ட்டில் வந்துட்டு நர்வ்ஸ் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதோட ஷேட் வச்சு நம்மளோட டோன் வந்து கூல் டோனா இல்லை வார்ம் டோனா இல்லை நியூட்ரல் டோனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ரிஸ்ட் பார்க்கும்போது உங்களோட நர்வ்ஸ் வந்துட்டு க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா வார்ம் டோன். ஸோ நான் இதில் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா வார்ம் டோன். உங்களோட நர்வ்ஸ் வந்துட்டு பர்பிள் ஷேடில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டோன் கூல் டோன். அண்ட் க்ரீன் அண்ட் பர்பிள் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தெரியறது தான் நியூட்ரல் அண்டர்டோன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி டெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரி அண்ட் சில்வர் ஜுவல்லரி எது வந்துட்டு மோஸ்ட்டாக சூட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம டோன் வந்து கண்டுபிடிக்கலாம் அண்டர்டோன். ஸோ சில்வர் ஜுவல்லரி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு வந்துட்டு பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டோன் வந்து கூல் டோன். அண்ட் உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரி போடும்போது உங்களோட லுக் வந்து என்ஹான்ஸாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ரொம்ப சூட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட டோன் வந்துட்டு வார்ம் டோன். ஸோ கூல் டோன்காரங்களுக்கு வந்துட்டு கோல்டை விட சில்வர் வந்துட்டு ரொம்பவே எடுப்பாக இருக்கும். அண்ட் வார்ம் டோன்காரங்களுக்கு வந்துட்டு சில்வரை விட கோல்டு வந்துட்டு ரொம்பவே என்ஹான்ஸாக இருக்கும். ஸோ இதை வச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அண்டர்டோன் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் ஜுவல்லரி ரெண்டுமே வந்துட்டு சூட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அண்டர்டோன் நியூட்ரல் அண்டர்டோன். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா கலர் வச்சும் நம்ம அண்டர்டோன் கண்டுபிடிக்கலாம். ஒயிட் ஆர் க்ரீம் எது வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்டாக சூட் ஆகுதுங்கிறத வச்சு உங்களோட அண்டர்டோன் வந்து கூலாக வார்மாக நியூட்ரலாக அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து மோஸ்ட்டாக சூட் ஆகுது க்ரீம் கலரை விட அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அண்டர்டோன் கூல் அண்டர்டோன். உங்களுக்கு ஒயிட்டை விட க்ரீம் கலர் அதாவது ஹாஃப் ஒயிட் வந்துட்டு நல்லா சூட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டோன் வந்துட்டு வார்ம் அண்டர்டோன். சப்போஸ் உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு சூட் ஆகுது, போட்டால் என்னோடய ஃபேஸ் பிரைட்டாக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டோன் வந்து நியூட்ரல் அண்டர்டோன். அண்ட் தென் இப்போ நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேன் ஆகுறீங்களா இல்லை சன்பர்ன் ஆகுதா உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல அப்படிங்கிறத வச்சும் நம்ம அண்டர்டோன் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வெயிலில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து டேன் ஆகும். நம்ம ஸ்கின் எங்கெல்லாம் வந்துட்டு சன்னில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து டேன் ஆகும். அந்த மாதிரி ஸ்கின் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அண்டர்டோன் வார்ம் அண்டர்டோன். அண்ட் தென் நீங்கள் வெயிலில் போகும்போது உங்களோட ஸ்கின் வந்து ரேஷஸ் ஆகுது, பேர்ன் ஆகிற மாதிரி சென்சேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஸ்கின் டோன் வந்துட்டு கூல் அண்டர்டோன். இன்கேஸ் நீங்கள் வெயிலில் போகும்போது உங்களுக்கு டேனும் ஆகுது அண்ட் ரேஷஸும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நியூட்ரல் அண்டர்டோன். ஸோ உங்கள் அண்டர்டோன் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் என்ன, ஃபேராக மீடியமாக டீப்பாக மீடியம் டீப்பாக இந்த மாதிரி என்ன காம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஸ்கின் பற்றி. இப்போ ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு மேக்கப் ஸ்டோருக்கு வந்துட்டு போகணும். அண்ட் தென் அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு நிறைய ஷேட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டெஸ்டர்ஸும் அவைலபிளாக இருக்கும். அந்த டெஸ்டர்ஸ் வாங்கி உங்களோட ஷேடுக்கு வந்துட்டு 1 or 2 ஷேட்ஸ் இருக்க மாதிரி ஒரு 3-4 ஷேட்ஸ் எடுத்து உங்களோட ஜா லைனில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதில் உங்களுக்கு எந்த ஷேட் வந்து உங்கள் ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஷேட் சூஸ் பண்ணி வாங்கும்போது நீங்கள் டெய்லி வியர் மேக்கப்புக்கு ரொம்ப சட்டிலாக போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் டோன் வந்துட்டு எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் வந்து டேன் ஆகும், சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளே பிரைட்டராக தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேடை வர ஒரு ஷேட் பிரைட்டராகவும் ஒரு ஷேட் டார்க்கராகவும் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பிரைட்டாக தெரியும் போது பிரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டேனாக இருக்குங்கும் போது டேன் ஷேட் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் வந்துட்டு மீடியமாக இருக்கும்போது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபவுண்டேஷனில் செக் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் வந்து செலக்ட் பண்ணி வாங்குறீங்களோ அந்த ஃபவுண்டேஷனை ஸ்வாட்ச் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டு பாருங்கள். அது வந்து ஆக்சிடைஸ் ஆகுதா டார்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு தான் வாங்கணும். இல்லைனா நீங்கள் போடும்போது பிரைட்டாக இருக்கும், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் ஆயிரும் ஃபேஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவரேஜ், உங்களுக்கு என்ன மாதிரி கவரேஜ் வந்து தேவைப்படும். உங்களோட நார்மல் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா லைட் கவரேஜ் போதும் அப்படிங்கும்போது நீங்கள் லைட் கவரேஜ் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம்
பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது உங்களோட கவரேஜ் லெவல் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஃபினிஷ் லுக் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணும், டியூயியாக வேணுமா, மேட்டாக வேணுமா, சாட்டின் ஃபினிஷில் வேணுமா, மினரல் ஃபினிஷில் வேணுமாங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மேக்கப் பிராண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஷேடை வந்து மினிஸில் வாங்கி ட்ரை பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபுல் சைஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் அண்டர்டோன் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் எப்படி பார்த்து வாங்குறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் அனலைசிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து டுட்டோரியல் வீடியோ டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் அதோட பிளேலிஸ்ட்டும் வந்துட்டு என் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை கைஸ்.